தமிழ்நாட்டில் ஜூன் 4ஆம் தேதியே பள்ளிகள் திறப்பு. பெற்றோர், ஆசிரியர்கள், அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று பள்ளிகள் திறப்பை ஒத்திவைத்தது தமிழ்நாடு அரசு. கல்வி, வேலைவாய்ப்பில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனை. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் வலியுறுத்தல். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் மிகுந்த கவலையில் காவிரி விவசாயிகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்ற பின் முதன்முறையாக டெல்லிக்கு விஜய் பயணம். நாளை மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கீடு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சந்திக்க திட்டம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதற்கு அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம் வழங்கி வலியுறுத்தல். கட்சி தாவல் புகார் மனு நிலுவையில் உள்ளபோது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றது ஏன்? தூய்மையான ஆட்சி என கூறிவிட்டு பின்வாசல் வழியாக தாவேக்க குதிரை பேரம் செய்வதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி காட்டம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது, அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது. தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை சபாநாயகர் திரும்பப் பெற முடியும். அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் செயலருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பில் இவ்வளவு அவசரம் ஏன்? சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட புகார் மனு நிலுவையில் உள்ள நிலையில் அவசர நடவடிக்கை ஏன் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. ராஜினாமா விவகாரத்தில் விரைந்து முடிவெடுப்பது சபாநாயகரின் கடமை. அதிமுக விவகாரத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. ராஜினாமா கடிதம் 4 வரிகளிலே சொல்லி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு உறுப்பினர் சொன்னால் அதன் மீது முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்ற பேரவைத் தலைவனுடைய கடமை. அதுதான் விதி சொல்கிறது. அந்த விதிகளின்படி நான் விரைந்து செயல்பட்டிருக்கிறேன். வேலுமணி அணையில் இருந்த அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா. சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ராஜினாமா செய்த கையோடு தாவேக்கவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். தொகுதி
தொகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய முடிவெடுத்தேன். எம்எல்ஏவாக கடந்த 5 ஆண்டுகளில் எதுவும் செய்ய முடியாததால் விலகியதாகவும் இசக்கி சுப்பையா கருத்து. எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்றேன், என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. திருச்சி கிழக்கையும் சேர்த்து 5 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தாவேகவில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்தது ஆரோக்கியமான அரசியல் அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எந்த சூழலிலும் ஆட்சி கவிழ இடம் கொடுக்க மாட்டோம், நம்பிக்கையோடு இருங்கள் என முதல்வர் விஜய்க்கு அறிவுரை. அதிமுகவிலிருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரக்கூடியவர்களை இங்கே சேர்க்கும், தாவேகாவில் சேர்க்கும் முயற்சிகள் நடக்கின்றன என்கிற விமர்சனங்கள் வருகின்றன. இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணரவில்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்தது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல என சிபிஎம் விமர்சனம். எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இயல்பாக நடந்த செயலாக இதை கருத முடியாது என்றும் பே. சண்முகம் கருத்து. தமிழ்நாட்டில் குதிரை பேரத்துக்கு ஆதரவு, பிற மாநிலங்களில் எதிர்ப்பு என்ற இரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறுதான் என்றும் எம்பி ஜோதிமணி கருத்து. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தாவேகவில் இணைந்ததில் குதிரை பேரம் இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பதில். ராஜினாமா செய்வது ஜனநாயக உரிமை என்றும் கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கழகத்திலிருந்து இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை, அது அவருடைய விருப்பம். எஸ்பி வேலுமணி தரப்புக்கு தொடர்ந்து பின்னடைவு. ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பழனிசாமி அணிக்கு மாறினர். தமிழக சட்டமன்ற செயலரோடு பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. அதிமுக கொறடா உத்தரவை மீறி தாவேகவுக்கு வாக்களித்ததற்கு மன்னிப்பு கோரி எம்எல்ஏ பாலகிருஷ்ணா ரெட்டி கடிதம். அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க தாவேகவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது உண்மைதான். தலைமைச் செயலகத்தில் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு நடந்ததாக ஓஎஸ் மணியன் குற்றச்சாட்டு. கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை போட்டப்படுகிறது. இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் தான் குதிரை பேரம். ஆதரவு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அணி மாறுவதால் சி.வி. சண்முகம் தரப்பு அவசர ஆலோசனை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை. ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு கூட இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியால் எந்த பயனும் இல்லை. புதிய அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை. 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிக்கு கூட இந்த கடன் தள்ளுபடி என்பது எந்த விதத்திலையும் பலனளிக்கக்கூடியதால. ஒரு விவசாயிக்கு 5000 தள்ளுபடினா ஒரு நாளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கூலி கூட அது ஆகாது சார். இது முற்றிலும் ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். அந்த விவசாயிகள் ரொம்ப வேதனையில இருக்காங்க.
சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வெளியே விவசாயிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வரை சந்திக்க விவசாய சங்கத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாய இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000க்கு மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து ஜூன் 1ஆம் தேதி வேலூரில் போராட்டம். சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை. ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலே உழவர் தின பேரணி நடைபெற உள்ளது. அதில் உழவர் தின பேரணியிலும் கூட இந்த முழு கடன் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உழவர் தின பேரணியிலே மாநிலம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டத்தை மாநில கமிட்டியினுடைய ஒப்புதல் பெற்று நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது தாவேக அரசு. பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் விமர்சனம். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை தமிழக அரசு அரங்கேற்றியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து ஏமாற்றியிருப்பதாகவும் விமர்சனம். முதல்வர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம். வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பாரபட்சமான பயிர்க்கடன் தள்ளுபடி என தாவேக வேட்பாளர் அருள் ஆறுமுகம் கண்டனம். தாவேக அரசுக்கு முட்டுக் கொடுக்க முடியாது என்றும் காட்டமாக பதிவு. தாவேக ஆட்சி என்றாலும் ஆள்வது திராவிட கொள்கைதான். யார் வரக்கூடாது என்பதில் வெற்றி கிடைத்துள்ளது என திராவிடர் கழக தலைவர் வீரமணி புதிய தலைமுறைக்கு பேட்டி. திராவிடர் கழகம் திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு என்று சொன்னாலும் கொள்கை ரீதியாக அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு அரசுக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கொள்கை உணர்வோடு பார்க்கிற போது வெற்றி என்பது திராவிட கொள்கைதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கணியம்பாடியில் தாவேக கிழக்கு ஒன்றிய செயலராக இருந்த விஜயகுமார் நீக்கம். செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி யார்? ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஎஸ்இயின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை, அவசரமாக 3வது மொழியை கட்டாயப்படுத்துவதால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் என்றும் கருத்து. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வேட்பு மனுவில் சொத்து, வருமான விவரங்களை கே பழனிசாமி மறைத்ததாக மனுவில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும். ஜூன் 1ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. சென்னை நீலாங்கரையில் முதல்வர் விஜய் வீடு அருகிலும் மின்தடை என கூறி மக்கள் போராட்டம்.
பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சிலரது மிக வேகமான அரசியல் எழுச்சி தனக்கு பொறாமை உணர்வை தந்ததாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்சு. விஜய் தமிழக முதல்வரானதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி வியப்பு. முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலியை உறுதிப்படுத்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம். சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் உலக அளவில் கவனம் பெறும் முடிவு. இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் கண்காணிப்பை வலுப்படுத்த குவாட் அமைப்பு முடிவு. சீனாவின் ஆதிக்கம் பெருகி வரும் நிலையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. அமைதி நிலைத்தன்மை மிக்கையாக பாடுபடுங்கள். மூன்றாவது நாட்டை குறிவைக்காதீர்கள். குவாட் அமைப்பை சாடிய சீனா. அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ரக ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புரட்சிப்படை அறிவிப்பு. மேற்காசிய பகுதி இனியும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என ஈரானிய உயர் தலைவர் முஜ்தபா காமேனி எச்சரிக்கை. மெக்காவில் குவிந்த ஹஜ் யாத்ரீகர்கள். அர்ஃபாத் மலையில் சிறப்பு வழிபாடு. சீனாவில் கனமழையால் நீர்நிலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். ஹூபே மாகாணத்தில் பாலம் உடைந்ததால் கார் ஒன்று ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள்.